வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுவரைக்கும் டெண்டர் எல்லாம் பார்த்துட்டோம். பிட் செக்யூரிட்டி இஎம்டி அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இஎம்டி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டெண்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் டெண்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கடுத்து டெண்டர் எவாலுவேட் பண்ணி சொல்லி மாத கணக்கில் வேலை பண்ணுறீங்க. இதில் எவனாவது நான் சீரியஸ் பார்ட்டி வந்து என்னத்தையும் ஒன்று கொடுத்துட்டு நான் இப்போ ரேட்டை மாற்றுவேன், க்ளோஸ் பண்ண பிறகு இல்லை எனக்கு இந்த ரேட் சரியாக வரல நான் விட்ரா பண்ணிக்கலாம் விளையாண்டாங்கன்னா அந்த டெண்டரே பாலா போயிடும். திருப்பி நீங்கள் வந்து ரீடெண்டர் போகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் 2% 5% ஆஃப் தி எஸ்டிமேட்டட் காஸ்ட். நீங்கள் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு போடுறீங்கன்னா அதில் 2% வந்து 1 லட்ச ரூபா. ஸோ 1 லட்ச ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வரைக்கும். ஸோ அந்த காசை வந்து பிட்டு செக்யூரிட்டியாக 50 லட்சத்துக்கு உள்ளதுக்கு. ஸோ என்ன வேல்யூவோ அதுக்கு ஒரு 2% 5% வரைக்கும் டிபார்ட்மெண்ட் டிசைட் பண்ணுங்க முதலே அதை வாங்குறாங்க. அது வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறக்காக தான் வாங்குகிறோம், நான் சீரியஸ் பார்ட்டி வரக்கூடாதுன்னு. ஆனால் சில பேருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்காகனா எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, அதெல்லாம் சின்ன கம்பெனிகள் அண்ட் டிபிஐஐடி அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேட், இவங்களை ரெஜிஸ்டர் பண்ண பார்ட்டிகளுக்கெல்லாம் சில கன்செஷன் இருக்கும். அவங்களுக்கு ஈவன் டெக்னிக்கல் எவாலுவேஷனில் நிறையா ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த இஎம்டி பார்ட்லாம் கிடையாது, பிட் செக்யூரிட்டி கொடுக்கணும் இல்லை, யாராவது அவங்கள எக்ஸாம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்போ அவங்க இந்த மாதிரி வந்து விளையாண்டா என்ன பண்ணுறது, பாதியில் முடியாதுன்னு ஒதுங்கினாங்க என்ன பண்ணுறது? அப்படி பார்ட்டியை பிளாக் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எம்எஸ்எம்இக்கோ அல்லது டிபிஐஐடிக்கு எழுதிட வேண்டியது. இந்த மாதிரி இவங்க விளையாடுறாங்க இல்லை, உங்களோடையெல்லாம் அவங்கள ஃப்யூச்சரில் பிளாக் லிஸ்ட் பண்ண வேண்டியது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி எழுதி வாங்கி வச்சுக்கலாம். அந்த பிட் செக்யூரிட்டி வாங்காமல் பண்ணுறீங்கன்னா ஃப்யூச்சரில் நாங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு பண்ணலாம். அந்தளவுக்கு கவர்மெண்ட் இப்போ இதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்குது. சரி, இப்போது செக்யூரிட்டி எப்படி கொடுக்குறது? இது வந்து ஏன்னா இஎம்டி பிட் செக்யூரிட்டிக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது அதுக்கு இது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா பிட் செக்யூரிட்டி அவங்க கொடுக்குறது 1 லட்சம் கொடுக்குறாங்க, என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கு பேங்க்கில் ஃபண்டு பிளாக் பண்ணிட்டு தான் பேங்க் வந்து பேங்க் கேரண்டி கொடுக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்னா ஏற்கனவே டெபாசிட் பணம் போட்டு அந்த டெபாசிட் ஃபார்ம் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ பேங்கர்ஸ் செக்கு, டிடி, டிமாண்ட் டிராஃப்ட், இது எல்லாமே இப்போ பணம் வந்து அங்கே பிளாக் ஆகுதுன்னு அர்த்தம். வெண்டர் பணம் வந்து இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி பாண்ட், அப்புறம் பேங்க் கேரண்டி வந்து பேங்க் கேரண்டியும் இருக்கலாம். எந்த கமர்ஷியல் பேங்காக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது நேஷனல் பேங்க் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஃபார்மேட் வந்து அந்த பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்கு பாதுகாக்கிறதுக்கு எல்லா கண்டிஷனும் அது போட்டிருக்கணும். ஃபார்மேட்டே வந்து இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மேட்டில் பேங்க் கேரண்டி வாங்கிக்கலாம். சரி, அது வந்து செக்யூரிட்டி வந்து பிட் செக்யூரிட்டி வந்து டெண்டர் பிட் பீரியட் வேலிடிட்டி பீரியட்லேருந்து ஒரு 1.5 மாதம் 45 நாள் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். இதுதான் அதில் உள்ள கண்டிஷன். அண்டு செலக்ட் ஆகாத பிட்டர்ஸினுடைய பிட் வந்து செலக்ட் ஆகாத பிட்டர்ஸுடைய பிட் செக்யூரிட்டி வந்து உடனடியாக ஒரு 30 நாளுக்குள்ளே, அதாவது ஃபைனலைஸ் பண்ண 30 நாளுக்குள்ளே அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். சரி, 2 ஸ்டேஜ் பிட்டு, டெக்னிக்கல் எவாலுவேஷன் அப்புறம் ஃபைனான்ஸ். டெக்னிக்கல் எவாலுவேஷன்லேயே யார் செலக்ட் ஆகலையோ அவங்களாம் ஃபைனலுக்கு வரைக்கும் அப்புறம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அது முடிஞ்சு 30 நாளுக்குள்ளே அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன்னா அவங்க எனிவே அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்களுடைய பிட் செக்யூரிட்டி வந்து உடனே ரிட்டர்ன் பண்ணிடணும். செலக்ட் ஆனவங்க வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறது எல்லாம் ரெடி பண்ணி ஃபைனலைஸ் ஆன பிறகு ரிட்டர்ன் பண்ணணும். அதுவும் அந்த 1 மாதத்துக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும். சரி, ஆனால் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்குன்னா இது வந்து இந்த பிட் செக்யூரிட்டி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி வாங்கிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி வந்து 5% 10% ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூ. அது எதுக்காகனா நீங்கள் 1 வருஷம் கான்ட்ராக்ட் போடுறீங்க, ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது கண்டிஷன். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி வந்து எத்தனை பீரியட் இருக்குன்னா கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 2 மாதம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த 2 மாதம் வந்து எதுக்காகனா சப்போஸ் எதுவும் அவங்க இந்த ஒர்க்கை பண்ணும்போது கோளாறுகள் எது இருந்ததுன்னா அதை அசஸ் பண்ணி கிளைம் பேங்க் ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த 2 மாத டைம். அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி வாங்கின உடனே பிட் செக்யூரிட்டி ரிட்டர்ன் பண்ணிடலாம் செலக்ட் ஆன பார்ட்டிக்கு. இது வந்து ரூல் நம்பர் 170 பிட் செக்யூரிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி ரிலேட்டட் ரூல். இனி வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் அது ரிலேட்டட் வீடியோவோட நம்ம வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பார்ட்டை முடிக்க போகிறோம். நன்றி,
வணக்கம்.